God bless you. God bless you. Shalom, shalom, shalom. Thank you for joining us. Today we'll be discussing a very superb subject, a wonderful subject, the subject of realization actually. So I want you to stick with me. We have been misunderstood the gift of God with many unwanted things. Today we'll discuss it, we'll interrogate it, we'll find the truth and let the truth set you free. God bless you. Stick with us. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எடுத்துக்கொள்வோம் பிரசங்கி 3:1-13. எக்லெசியாஸ்டிஸ் 3:1-13. பிரசங்கி 3:1-13 வாசிக்க கேட்போம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அள ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாக இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன? மனுபுத்திரர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். அவர் சகலத்தையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வருகிற கிரியை மனுஷன் கண்டுபிடியான். மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். அன்றியும் மனுஷர் யாவும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். Hallelujah. Just read me 11-13. 11வது வசனத்திலிருந்து 13 கொஞ்சம் திரும்ப வாசி ப்ளீஸ். அவர் சகலத்தையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். I know that nothing is better for them than to rejoice and to do good in their lives, and also that every man should eat and drink and enjoy the good of all his labor. It is the gift of God. இன்றைய செய்தியின் தலைப்பு gift of God, தேவனுடைய அனுக்கிரகம். அல்லேலூயா. தேவனுடைய அனுக்கிரகம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய அனுக்கிரகம், கிஃப்ட் ஆஃப் காட், தேவனுடைய அனுக்கிரகம். கைகளை வைங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, உம்முடைய கிருபை, உம்முடைய அனுக்கிரகத்தை இன்று நாங்கள் அறிந்து கொள்ள நீர் உதவி செய்யும். அதனை புரிந்து கொண்டு வாழ்வில் பயன்படுத்தி மகிழ்ந்து களிக்கூற நீர் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழி நடத்தும். இயேசு நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஷலோம், 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 ஷலோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், ருசித்து பாருங்கள். அல்லேலூயா. ஆமென், ஆமென். இன்னைக்கு வந்து மாம்சம் நிறையதோ இல்லையோ, ஆவி நிறைஞ்சி வீட்டுக்கு போகிறோம். சோல் சாட்டிஸ்ஃபைடுன்னு ஒரு வார்த்தை இருக்கும், ஆவி நிறைஞ்சி. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து நடக்க போகிற காரியங்களை பேச போகிறது இல்லை, நம்ம ஏற்கனவே நடந்தது இருக்கு பாருங்க, நல்ல நினைவுகள். We are going to go a little nostalgic today. பழைய நினைவுகள்லாம் ஞாபகப்படுத்தி, முக்கியமான தருணங்களை ஞாபகப்படுத்தி அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு நம்ம பேச போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய அனுக்கிரகம், கிஃப்ட் ஆஃப் காட். அனுக்கிரகம் உங்களுக்கு புரியல, கொஞ்சம் கஷ்டமான வார்த்தையாக இருக்குன்னா, தேவனுடைய பரிசு, தேவன் நமக்கு தந்த பரிசு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. கிஃப்ட் ஆஃப் காட், ரொம்ப சிம்பிள், கிஃப்ட் ஆஃப் காட். ஆமென். ஓகே, நான் சுற்றி வளைச்சி பேசாமல் நேராக வாழ்க்கைக்கு வந்துடுறேன். லைஃப் இஸ் அ சர்க்கிள். வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? என்னங்க கேள்விப்பட்டதே இல்லையா? வட்டனா ஆமான்னு சொல்லிடுங்க டக்குன்னு. ஆமாம், லைஃப் இஸ் அ சர்க்கிள். அதை யார் எழுதியிருக்கா பாருங்க, மிக தெளிவாக, மிக பிரமாதமாக ஞானியும் மேலான ஞானி சாலமன் எழுதியிருக்காரு.
பிரசங்கியில 1 முதல் 8 வசனத்தை பார்த்தீங்கன்னா எஸ் கோட்டட் த லைஃப் சர்க்கிள் வெரி பியூட்டிஃபுல்லி. எங்க ஒரு முறை வாசிக்க போவோம், 1 முதல் 8 மட்டும் வாசிக்க பார்ப்போம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. ரைட், ஓகே. பிறக்க ஒரு காலம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு. இறக்க ஒரு காலம் உண்டு. இறக்க ஒரு காலம் உண்டு. நட ஒரு காலம் உண்டு. ஓகே. நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. கொல்ல ஒரு காலம் உண்டு. கொல்ல ஒரு காலம் உண்டு. குணமாக்க ஒரு காலம் உண்டு. குணமாக்க ஒரு காலம் உண்டு. இடிக்க ஒரு காலம் உண்டு. இடிக்க ஒரு காலம் உண்டு. கட்ட ஒரு காலம் உண்டு. கட்ட ஒரு காலம் உண்டு. அள ஒரு காலம் உண்டு. நகைக்க ஒரு காலம் உண்டு. நகைக்க ஒரு காலம் உண்டு. புலம்ப ஒரு காலம் உண்டு. புலம்ப ஒரு காலம் உண்டு. நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு. கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு. தழுவ ஒரு காலம் உண்டு. தழுவ ஒரு காலம் உண்டு. தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு. ஓகே. தேட ஒரு காலம் உண்டு. தேட ஒரு காலம் உண்டு. இலக்க ஒரு காலம் உண்டு. இலக்க ஒரு காலம் உண்டு. காப்பாற்ற ஒரு காலம் உண்டு. எரிந்துவிட ஒரு காலம் உண்டு. கிழிக்க ஒரு காலம் உண்டு. கிழிக்க ஒரு காலம் உண்டு. தைக்க ஒரு காலம் உண்டு. மௌனமாய் இருக்க ஒரு காலம் உண்டு. பேச ஒரு காலம் உண்டு. பேச ஒரு காலம் உண்டு. சிநேகிக்க ஒரு காலம் உண்டு. சிநேகிக்க ஒரு காலம் உண்டு. பகைக்க ஒரு காலம் உண்டு. பகைக்க ஒரு காலம் உண்டு. யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு. யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு. சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. இது அனைத்தும் எங்க நடக்குது பாஸ்டர் அப்படின்னா நம்ம வாழ்வில் நடக்கின்ற காரியங்கள். நல்லா கவனிச்சு பாருங்க. இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கீங்க, இது எல்லாம் நம்ம வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள். அழுகை மட்டுமே தொடர்ந்ததா சரித்திரம் இல்லை. அழுகையும் இருந்திருக்கு, நகைப்பும் இருந்திருக்கு, வெறுப்பும் இருந்திருக்கு, அன்பும் இருந்திருக்கு. ஆமாவா இல்லையா? மிக தெளிவா மிக அழகா 1 முதல் 8 பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. வாட் இஸ் a circle of life அப்படின்னு கேட்டீங்கன்னா you can quote these verses. This is life. மிக பியூட்டிஃபுல்லா அதை கோட் பண்ணியிருக்காரு. நீங்க நல்லா கவனிங்க. இன்னைக்கு 4 சீசன் இருக்கு. ஆமாவா இல்லையா? ஆட்டம், ஸ்ப்ரிங்கு, வின்டர், சம்மர் இருக்கா இல்லையாங்க? 12 மாசம் இருக்கு, 24 மணி நேரம் இருக்கு. எல்லாத்தையும் தேவன் மிக அழகா குறிப்பிட்டு மனிதன் ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ்றதுக்கான ஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு நமக்கு. வெரி பியூட்டிஃபுல்லி. ரொம்ப பிரமாதமா இருக்கு பாத்தீங்களா? அதில் தான் நம்ம மனுஷங்களா சில காரியங்களை உண்டாக்கி வேலை செய்வதற்கு 8 மணி நேரம், உறங்குவதற்கு 8 மணி நேரம், மீதி ஒரு 8 மணி நேரம் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கிட்டோம். ஆமேன். ஓகே. இப்போ உள்ள இந்த வசனத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில காரியங்களை தெளிவுபடுத்திடும். அல்லேலூயா. சில காரியங்களை தெளிவுபடுத்திடும். இந்த பரலோகம், பரதேசம், பரலோகம் இது நம்மளை விட்டு ஒரு 3000-4000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது மாபெரும் தவறாகும். ஏன் நான் சொல்றேனே, வெளிப்படுத்தின விசேஷத்துல தேவன் இறங்கி வரும் பொழுது புதிய எருசலேமுக்கு நம்ம எல்லாம் தேடி போகலையாம். புதிய எருசலேம் நம்மளை தேடி வருதுன்னு வெளிப்படுத்தின விசேஷத்துல 20ஆம் பக்கத்துல இருந்தே குறிப்பிட்டு வராங்க. ஆமென். அல்லேலூயா. ஒரு தம்பி ஒருத்தர் போட்டிருந்தார், பாஸ்டர் சும்மா வாயில வந்தபடிலாம் நீங்க பேசக்கூடாது. இல்ல, வாயில வந்ததை பேசுறதுக்கு நம்ம மற்ற சபைகள் கிடையாது. மூட்டை மூட்டையா பணம் கொண்டு வாங்க, அப்பதான் ஆண்டவர் மூட்டை மூட்டையா தருவார்லாம் நம்ம பேசுறேன். நமக்கு வேலையே கிடையாதுங்க. ஸ்ட்ரைட் டு த வேர்ட். ரெவலேஷன்ஸ்ல இருக்கு, the new Jerusalem is coming down to this earth. இங்க புதிய எருசலேம் இங்கே தேடி வருது. அல்லேலூயா. இருக்கும் இடத்தை சரியாக பராமரித்து வாழ தெரியவில்லை என்றால் எவ்வாறு நாம் பரலோகம் சென்று வாழ்வோம்? கொஞ்சம் யோசிங்களேன். அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள வந்தோடனே இடுக்கமான வாசல் வழியே அப்படின்னு ஒரு பாடலை பாடிவிட்டு எல்லாத்தையும் குறுக்குங்க, எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க. ரொம்ப சிரிக்க கூடாது, ரொம்ப இது பண்ணக்கூடாது, ரொம்ப இது அதை மோகம் கொள்ளாத, இதை கொள்ளாத, அதை செய்யாத, இதை செய்யாதன்னு எல்லாத்தையும் ஒடுக்கணும் அப்படின்னா அனுபவிக்க தெரியல. தேவன் தந்ததை அனுபவிக்க தெரியலனா எவ்வாறு பரலோகத்தை அனுபவிப்போம்? நான் கேட்கறது புரியுதா உங்களுக்கு? இங்க நகை நட்டெல்லாம் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி நகைலாம் வேண்டாம் ஆண்டவருக்கு பிடிக்காதுன்ற நீங்க பரலோகத்துல நகையில தான் நடந்து போகணுமா? கோல்டுல அப்படி நிறைய பேர் சொல்லியிருக்காங்கல்ல, கோல்டுல ரோடு இருக்கான், கோல்டுல பிரிட்ஜ் இருக்கான். இவங்க நேரில் போய் போட்டோ எடுத்துட்டு இவங்க தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதனால சொன்ன அவர்களுடைய கணக்கு வச்சு நம்ம கொஞ்சம் பேசுவோம். இங்க கோல்டை உங்களுக்கு அனுபவிக்க தெரியலனா எங்க அங்க போய் கோல்டு அனுபவிப்பீங்க? நான் என்ன கேட்கிறேன், இங்க எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி இங்கேயே இன்னைக்கு கோல்டு போடுறதுக்கு எத்தனை பேருக்கு ஆசை இருக்குங்க? விற்கிற விலைக்கு வாங்க தான் வேணும் பாஸ்டர்.
விசுவாசம் இல்லைன்னா போங்க, இமிட்டேஷனே போட்டு போங்க. ஞானதாஸ் அங்கிள் மாதிரி நன்றி அப்படின்னீங்கன்னா வரப்போகுது, பவுனாக வரப்போகுது. கோல்டு, எத்தனை பேர் கோல்டு பிடிக்கும்? ரைட், ஓகே, நான் தரமாட்டேன், அதெல்லாம் நீங்களே ஜோம் பண்ணி வாங்கிக்கணும். என்ன இங்கேருந்து தருவாங்களா? எத்தனை பேருக்கு டைமண்ட் பிடிக்கும்? ஆண்களுக்கு ஒன்றும் வேண்டாம் பாஸ்டர், மன நிம்மதி ஒன்று கிடைச்சா போதும். ஓகே, பிடிக்குதா இல்லையா? சரி, ரைட். இப்போ இதெல்லாம் ஆசைப்படக்கூடாது, இதெல்லாம் நம்ம அனுபவிக்க கூடாது. அப்படியா இப்படியா, கலட்டு மூக்குத்திய, கலட்டு காதில் உள்ளது எல்லாத்தையும் கலட்டு இப்படி கண்ட்ரோலா, ஆசையும் போட முடியாம ஒரு வெப்பராளத்தில் இருக்க உங்களை கொண்டு போய் ரோடு முழுசும் தங்கமா இருக்கிற இடத்துல விட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? சுரண்டி பரலோகத்தை ஓட்ட போட்டுருவோம் நம்ம. ஆமாவா இல்லையா? அப்படிப்பட்ட மகான்களை இன்னைக்கு உருவாக்கிட்டு இருக்கோம் நம்ம. எல்லாத்தையும் இங்கே கண்ட்ரோல் பண்ணுங்க, அங்க போய் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. ஐயா, இங்கேயே கண்ட்ரோல் இல்லைன்னா அங்க எப்படிங்கயா இருப்பீங்க? கொஞ்சம் ஞானமா யோசிங்க. லிவிங் அ லைஃப் ஆஃப் குட் வேல்யூஸ்ன்றதே இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சே. இன்னைக்கு தேவனோடு ஒன்றிணைவதற்கு நாம் செய்ய வேண்டியது மாம்சத்தில் எல்லா மாற்றங்களும் இல்லை. எங்க மாற்றணுமா? மனசில். அதனால தான் பேதுரு இயேசுநாதர் இறந்த பிறகு மீட்டிங் பேசுறாருங்க, பெரிய மீட்டிங். அதுதான், அதை என்னன்னு கூப்பிடுறோம் நம்ம இன்னைக்கு? பெந்தகோஸ்தே நாள். அது கூட தெரியலையா? பெந்தகோஸ்தே நாள். அதை வச்சு தான் இன்னைக்கு பெண்டகாஸ்டல்னு ஒரு கம்யூனிட்டியை நம்ம வச்சிருக்கோம். பெந்தகோஸ்தே நாளில் அவர் பேசினது, அனைவரும் போட்டிருக்கும் நகை நட்டுகளை கலட்டி விட்டு நான் சொல்லுகின்ற ஆடையை அணிந்து இயேசுநாதரை ஏற்றுக்கொள்ளுங்கள்னு பேசவில்லை. அனைவரும் மனம் திரும்புங்கள் என்று பேசினார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மனம் திரும்ப வேண்டும் சிஸ்டர், மாம்சத்தில் மாறக்கூடாது. இன்னைக்கு திருடன் கூட தாங்க பட்டையை போட்டு ஓம் நமச்சிவாயன்ட்டு போகலாம். திருடன் கூட தான் வெள்ளை போட்டு சர்ச்சுக்கு உட்காந்துருக்கலாம். உள்ளன்னு ஒன்று இருக்குல்ல, மனசுன்னு ஒன்று இருக்குல்ல, சொல்லுங்க. அது இன்னைக்கு சரியா இருக்கணும். இன்னைக்கு நம்ம இந்த உலக பிரகாரமா இது எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் கேட்டா ஒரே வார்த்தை, தேவனுக்கு என்று. எங்க தேவனுக்கு விட்டு கொடுக்க வேண்டியது உங்க நகை நட்டாங்க. தேவன் அதை பார்த்து சந்தோஷப்படுவாரா? தேவன் கேட்கறது ஆவியுடனும் உண்மையுடனும் தொழுது கொள்ளப்பான்னு தான் கேட்கிறாரே தவிர உங்க நகை நட்டை கேட்கலையே. ஒரு நபர் என்கிட்ட சொன்னாரு, நல்ல இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆர்டிஸ்ட். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எனக்கு சாப்பிட்ட உடனே வெத்தலை போட பிடிக்கும் அப்படின்னா. சரிங்க, ரொம்ப சந்தோஷம், அயன் சத்து. என்ன ஆமாவா இல்லையாங்க? ஆமாம். இங்கே யார் போடுவீங்க? முறைச்சி கேட்டதுனால கை தூக்க மாட்டேன்றீங்களா? தாராளமாக போடுங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. எப்பா எதெல்லாம் தப்பு லிஸ்ட்டில் இருக்கு பாருங்க. அப்போ என்கிட்ட சொன்னார், பாஸ்டர் நான் தேவனுக்குள்ளே வந்துட்டதுனால இனிமேட்டு வெத்தலையே போட மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன ஒரு தியாகம் இல்லை? அதாவது அவர் 6.5 மணி நேரம் சிலுவையில் தொங்கி கடைசி சொட்டு வர ரத்தம் விடுவாராம், இவர் வெத்தலையே விடுவாராம். பிரமாதமாக இருக்கு உங்க சாக்ரிஃபைசஸ். டோன்ட் டூ திஸ் மேட்னஸ், திஸ் இஸ் அப்சல்யூட் ஸ்டூபிட்னஸ் ஆக்சுவலி. இந்த சாக்ரிஃபைஸ்ன்ற பேரில் ஜஸ்ட் டோன்ட் டூ சம்திங் இன் யுவர் கம்ஃபர்ட் அண்ட் கால் இட் அஸ் a sacrifice. that is not sacrifice. இன்னைக்கு சாக்ரிஃபைஸ்னா என்ன தெரியுமாங்க? அப்படி நீங்க உகந்த காணிக்கையை நான் தரணும் அப்படின்னா என்ன செய்யுங்கன்னு நான் சொல்றேன் பாருங்க. என்ன பண்ணுங்க? தேவனுடைய நாமம் என்ன? என்னங்க? இயேசு கிறிஸ்து. நல்ல சத்தமா சொல்லுங்க. அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு எந்த வார்த்தையும் பேசாதீங்க, இயேசு கிறிஸ்து மட்டும் சொல்லிட்டே இருங்க. அது பெரிய சாக்ரிஃபைஸ்ங்க, அது பெரிய சாக்ரிஃபைஸ். உங்களுக்கு கோபம் வருது, துஷ்டமா வார்த்தை வருதுன்னா அப்போ கண்ட்ரோல் பண்ணி இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுங்க, அது சாக்ரிஃபைஸ். இன்னைக்கு அதெல்லாம் பண்ண முடியாத நம்ம ட்ரெஸ்ஸு இதெல்லாம் மாற்றி பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அதெல்லாம் வேஸ்ட்டு. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னு நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் பாருங்க. இது எல்லாத்தையும் நம்ம இது பண்ணி கடைசியில் ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்பார், எப்பா நீ உலகத்தையே ஆதாயப்படுத்தி உன் ஆத்மாவை ஆதாயப்படுத்தவில்லையே அப்படின்னு ஒரே கேள்வியில் கேட்டு முடிச்சு விட்டுருவார். அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மத்திய 7 ஆண்டவரே நான் உங்களுக்காக ஊழியம் செஞ்சேன், உங்கள் நாமத்தில் நான் பேய் ஓட்டினேன், உங்கள் இதில் நான் எல்லா ஊழியங்களும் நான் செஞ்சேன்னும் போது தேவன் என்ன தெரியுமா பதில் சொல்வார்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு, அக்கிரமக்காரனே உன்னை யார் என்று நான் அறியேன். யாருன்னே உனக்கு எனக்கு தெரியாதுப்பா, ஐ டோன்ட் நோ யூ. இந்த வார்த்தையை கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களா? வேண்டாம்ல.
இந்த வார்த்தையை கேட்கவே வேண்டாம்ல. இயேசுநாதருக்கு நமக்கு நம்மளை தெரியும்னு சொன்னாதானங்க நமக்கு பெருமை. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு பெரிய ஒரு போஸ்டிங்கில் யாராவது இருக்காங்கன்னு வைங்க, அவங்க சகாயம்மா எனக்கு ரொம்ப தெரிஞ்ச அம்மா அப்படின்னா நமக்கு அதுவே ஒரு பெருமையாக இருக்குமா இல்லையா? அவங்க காசு கொடுக்கல, நம்மளை தெரிஞ்சதே ஒரு பெருமையா இல்லையா? அது மாதிரி தேவனுக்கு நம்மளை தெரியணுமா இல்லையா? தெரியணும்னா நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவன் தந்த அனுக்கிரகத்தை வெளியில் அனுபவிப்பதை விட்டு உள்ளில் அனுபவிக்க ஆரம்பிக்க வேண்டும். வித்தின், WITHIN, வித்தின். அல்லேலூயா. இந்த வித்தின்ற வார்த்தையை வச்சு ஒரு நாள் செய்தி எடுப்போம். எங்கெங்க பைபிள்ல உள்ளுக்குள்ளேன்ற இருக்குன்ற வார்த்தையை நம்ம கண்டுபிடிச்சி நம்ம பேசுவோம் ஒரு நாள். இன்னைக்கு நம்ம சப்ஜெக்ட் வரும். ஸோ வித்தின். இப்போ தேவனுடைய அனுக்கிரகம், கிஃப்ட் ஆஃப் காட் அப்படின்னு நம்மளாம் நினைப்போம். ரிடம்ஷன், சால்வேஷன், ரெடீமர், வேற என்ன நினைச்சிருக்கா? கிரேஸ், தேவனுடைய ரத்தம், தேவனுடைய நாமம், தேவனுடைய ரட்சிப்பு, தேவனுடைய அன்பு, இதெல்லாம் தான் தேவனுடைய அனுக்கிரகம் என்று நினைத்தீர்கள் என்றால் இது மாபெரும் தவறாகும். இதெல்லாம் தேவனுடைய அனுக்கிரகம் கிடையாது. ஹலோ, எதுக்குங்க தேவனுடைய கிருபைன்னு ஒன்று இருக்கு? தேவனுடைய கிருபை எதுக்கு இருக்கு? அது ஆக்சிஜன் மாதிரி, அது இல்லைன்னா வாழ முடியாது. கரெக்டா? அது அனுக்கிரகம் கிடையாது, அது நெசசிட்டி, அது இருந்தே ஆகணும். தேவன் ஒரு நிமிஷம் நம்ம மேல கிருபை இல்லாமல் இப்படி கண்ணை திருப்பினா சோழி முடிஞ்சிடும். அது நெசசிட்டி, இருந்தாகணும். ஓகே. ரட்சிப்பு, எப்போ ரட்சிப்பு நடக்குது? நல்லா இருக்கிறவனுக்கு ரட்சிப்பு தேவையா? பரிசுத்தமாக இருக்கிறவனுக்கு ரட்சிப்பு தேவையாங்க? யாருக்கு ரட்சிப்பு தேவை? பாவியா இருக்கிறவனுக்கு ரட்சிப்பு தேவை. அப்போ பாவம் செஞ்சதுனால அதுல இருந்து மீட்கிறதுக்கான மெக்கானிசம் பேர் தான் சால்வேஷன். சால்வேஷன் அண்ட் ரிடம்ஷன். ஆமாவா இல்லையா? இப்போ இந்த சால்வேஷன் அண்ட் ரிடம்ஷன், ரட்சிப்பு, மீட்பு, இது ரெண்டு கீழையும் வர்றது தான் இயேசுவின் நாமம், இயேசுவின் ரத்தம். ஒத்துக்கிறீங்களா? எல்லாரும் சரியா இருந்தா இயேசுநாதர் ரத்தம் சிந்திருக்கவே வேண்டாமே. ஒத்துக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. யாருமே பாவம் செய்யல, எல்லாரும் சரியா பரிசுத்தமா தேவனுக்கு உகந்த வாசனையா இருந்தோம்னா ஏன் இயேசுநாதர் ரத்தம் சிந்தனும்? அவசியம் இல்லை. இன்னைக்கு ரத்தம் சிந்தி தேவனுடைய அனுக்கிரகத்தை விட்டு விலகி மாயைக்குள் மாட்டிக்கொண்டதனால் அதிலிருந்து மீட்பதற்கு தான் தேவனுடைய ரத்தம், தேவனுடைய நாமம், கிருபை, மீட்பு, ரட்சிப்பு இதெல்லாம் இருக்கு. These are all tools to recover you so that you come to the path of gift of God. புரியுதா நான் சொல்றது? தவறான பாதையில் போயிட்டீங்க, அதுல இருந்து மீட்டெடுத்து தேவனுடைய அனுக்கிரகத்தில் வழி நடத்துவதற்கு இதெல்லாம் என்னது? டூல்ஸ், கருவிகள். எது? கிருபை, ரட்சிப்பு, மீட்பு, தேவனுடைய ரத்தம், தேவனுடைய நாமம். அதனால இது தேவனுடைய அனுக்கிரகம் கிடையாது. அப்ப எது பாஸ்டர் தேவனுடைய அனுக்கிரகம்? பிரசங்கி 3:13 மிக தெளிவாக எது தேவனுடைய அனுக்கிரகம் என்று தெளிவா குறிப்பிட்டிருக்கு. வாசிங்க பாப்போம். அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பதே தேவனுடைய அனுக்கிரகம். அங்க ஃபுல் ஸ்டாப் போட்டிருக்கார் சாலமன். The commas, full stops are very important in Bible because they complete a sentence which makes it as a statement. So it is very important. என்ன போட்டிருக்காப்லனா பாருங்க. And also that every man should eat and drink and enjoy the good of all his labor. இது மூன்றுமே it is the gift of God ன்னு போட்டிருக்கு. தேவனுடைய புசித்து குடித்து தன் கைகளின் பிரயாசத்தை அனுபவிப்பதே தேவனின் அனுக்கிரகம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. புசித்து குடித்து கைகளின் பிரயாசத்தை அனுபவிப்பதே தேவனின் அனுக்கிரகம். அல்லேலூயா. பாஸ்டர் இப்போ நாங்கள் அதை தானே பாஸ்டர் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். படிக்கிறோம், படித்து வேலைக்கு போகிறோம், கைகளின் பிரயாசத்தை சாப்பிட்றோன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதற்கும் ஒரு வசனம் இருக்கு. 9வது வசனத்திலிருந்து வாசிங்க கொஞ்சம். நான்சியக்கா. வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன? மனுபுத்திரர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். ஓகே, இதுல தமிழ்ல தொல்லை, கஷ்டம்னு ஒரு வார்த்தை கொடுத்திருக்கு. ஆனா அது தவறு. இங்கிலீஷ்ல என்ன கொடுத்திருக்குன்னு பாருங்க. I have seen the God given task with which the sons of men are to be occupied. அங்க ரெக்வெஸ்ட் பண்ணல. சாலமன் என்ன சொல்றாருன்னா, தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு தாளந்தை தந்திருக்கிறார், அந்த தாளந்தில் அவன் ஈடுபட வேண்டும் என்று வேதம் சொல்லியிருக்கார். புரியுதா உங்களுக்கு? கஷ்டமும் துக்கம் அங்க வராது. God has given a task to everybody to which everyone should be occupied.
ஓகேவா? இதை மனசுல வச்சுக்கோங்க. தொடர்ந்து வாசிங்க பாப்போம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்தம் மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். மகிழ்ச்சியாயிருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். 13th verse. அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பதே தேவனுடைய அனுக்கிரகம். ரைட், ஓகே. வசனம் வாசிங்களா? ஒரு பென் அந்த பேஜ்ல வச்சு பைபிளை க்ளோஸ் பண்ணி சைடுல வச்சிருங்க. because we are going to speak some reality, some life about it. இப்போ சொல்லுங்க, வசனம் தெளிவா இருக்கு. வசனத்தின் அடிப்படையில் தேவனுடைய அனுக்கிரகம் யாது என்று நீங்க நினைக்கிறீங்க? what is the gift of God actually? நான் சொல்லவா உங்களுக்கு? போட்டிருக்க வசனத்தின்படி, தேவன் தந்த ஞானத்தின்படி நான் உங்களுக்கு சொல்றேன். gift of God is life. தேவனுடைய அனுக்கிரகம் என்ன தெரியுமா? இந்த வாழ்க்கை. சத்தியமாங்க, வசனங்க இருக்கு, வாழ்க்கை. ஏன் பாஸ்டர் அப்படி சொல்றீங்க? 13ஆம் வசனம் தெளிவா சொல்லியிருக்கு, புசித்து குடித்து கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவதே தேவனுடைய அனுக்கிரகம். இந்த வாழ்க்கை தாங்க பெரிய கிஃப்ட்டு. சரி, நம்ம கேட்கலாம், அது எப்படி பாஸ்டர் வாழ்க்கை வந்து பெரிய கிஃப்ட் ஆகும்? நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவன் வந்து சகலத்தையும் படைத்தவர். அவர் எல்லாவற்றிலும் இருக்கிறார். இஸ் டிரான்ஸ்பரண்ட், ஓம்னி பிரசன்ட். அதனால இஸ் எவ்ரிவேர். இப்போ அந்த மகா பெரிய தேவன் என்ன செய்யறாரா? தன்னுள் இருந்து ஒரு சின்ன ஒரு பகுதியை எடுக்கிறார். ஒரு சின்ன ஒரு பகுதியை எடுத்து அந்த பகுதியை இந்த பூமிக்கு அனுப்பி அந்த பகுதிக்கு ஒரு பேர் சூட்டி தாயின் கருவறையில் தோன்றுவதற்கு முன்பே அவர் தெரிந்து கொண்டு அவர் தான் அனுப்புறார். அந்த பகுதிக்கு என்ன பேர் வைக்கிறாரா? ஹேனான்னு பேர் வச்சு அனுப்புறார். புரியுதா உங்களுக்கு? அனுப்புன உடனே இந்த உலகத்தில் பிறக்கிறோம். பிறந்து எல்லாத்தையும் அனுபவிச்சு ஒரு நேரம் அழுவவும், ஒரு நேரம் சிரிக்கவும், ஒரு நேரம் நட்டவும், ஒரு நேரம் அதை நட்டுவதை பிடுங்குவோம். இது எல்லாத்தையும் அனுபவிச்சு கடைசியில் என்ன முடிவுக்கு வரோம் அப்படின்னா, இதெல்லாம் அனுபவிக்க சமயம் நமக்கு ஒரு ஞானம் வரும். என்ன அப்படின்னா, இது எதுவுமே நீ சந்தோஷப்படுத்தாது. மாம்சம் இறந்து மக்கி போயிடும். பிறப்புக்கு ஒரு நேரம் இருக்குது, இறப்புக்கு ஒரு நேரம் இருக்குன்ற எல்லாம் புரிஞ்ச பிறகு நமக்கு தெரிய வரும், எப்பா நான் இந்த மாம்சம் கிடையாது, நான் சகலத்தையும் படைத்த அந்த தேவனிடத்திலிருந்து வந்த ஒருவன். எனவே நான் இதை அனைத்தையும் அனுபவிக்க அனுப்பியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவ்வளோ பெரிய தேவன்கிட்ட வந்தவர்னு புரிவதற்கு தான் இந்த வாய்ப்பு. சொன்னது புரிஞ்சிச்சா? திரும்ப சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. பெரிய தேவன், மகா பெரிய தேவன் தனக்குள்ள இருந்து ஒரு சின்ன பாயிண்ட் எடுக்கிறார். சின்னதாக அது இந்த பூமியில் ஒரு வயிற்றில் பிறக்க வைக்கிறார். அதற்கு ஒரு பேர் சூட்டி எல்லா காலங்களையும் அனுபவிக்க செய்கிறார். அழுக நேரம், சிரிக்க நேரம், துக்க நேரம், சந்தோஷ நேரம், இதெல்லாம் அனுபவிக்கிறோம். அனுபவிக்கிற சமயத்தில் ஒரு கட்டத்தில் நமக்கு என்ன வருது? ஒரு ஞானம் வருது. என்ன அப்படின்னா, இது நான் மாம்சம் கிடையாதுங்க, ஏன்னா மாம்சம் மக்கி போயிடும். மாம்சத்துக்கு அப்புறமும் நான் உயிரோட இருப்பேன்னு நமக்கு தெரிஞ்சோடனே என்ன தெரிய வருது அப்படின்னா, நான் வந்து இந்த உலகத்தினுடைய மாயைகள் என்னை சந்தோஷப்படுத்த முடியாது. ஏன்னா நான் மகா பெரிய தேவனுடைய அம்சமாய் இருக்கின்றேன். எனவே நான் அவருடைய பிள்ளையாகின்றேன், அவருடன் ஒன்றிணைகின்றேன் என்ற உண்மையை அறிஞ்சு இவ்வளோ பெரிய தேவனுக்கு நான் பிள்ளையாம்பா அப்படின்னு புரிஞ்சு கொள்வதற்கு தான் வாழ்க்கை என்ற ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகின்றது. தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப், விச் இஸ் that you realize that you belong to the Almighty, you are one with him. அவ்வாறே தேவனோடு ஒன்றிணைய முடியும். ஆமென். இதை புரிந்து கொள்வதற்கு தான் வாழ்க்கை என்ற ஒரு அனுக்கிரகம் வழங்கப்படுகின்றது. அல்லேலூயா. என்னங்க உங்களுக்கு புரியலையா? புரிஞ்சவங்க ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். புரிஞ்சிருக்கு. வாழ்க்கை மாதிரி ஒரு பெரிய கிஃப்ட் கிடையவே கிடையாதுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னத்த வாழ்க்கையை போட்டு, நிறைய பேர் திட்டுவாங்க வாழ்க்கையை. நிறைய பேர் ஏண்டா வாழ்றோன்னு சும்மா வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. மூச்சு இருக்கிற வரைக்கும் வாழ்வோம், கஷ்டங்கள் இருக்கு, துன்பங்கள் இருக்கு, நிறைஞ்சிருக்கு, அதனால இருக்கிற வரைக்கும் போட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க இந்த சமுதாயத்தின் மத்தியில் வாழ்க்கையோட முக்கியத்துவம் என்னன்னு இன்னைக்கு புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கை, லைஃப் இஸ் அ கிரேட்டஸ்ட் கிஃப்ட்.
வாழ்க்கை எவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு தெரியுமாங்க? பக்கத்தில் போய் சொல்லுங்க, வாழ்க்கை ஒரு பெரிய வாய்ப்பு, ஒரு பெரிய பரிசு, பெரிய பரிசு. தேவன் தந்த வாழ்க்கையில் மனுஷன் உண்டாக்கின காரியங்களை வைத்துக்கொண்டு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வாழ்க்கை இந்த படிப்பு, வேலை செய்வது, செட்டில் ஆகிறது, இது மட்டும்தான் வாழ்க்கை கிடையாது. புரியுதா நான் சொல்ல வர்றது? இதெல்லாம் நம்ம உண்டாக்குனது. வேலை செய்யணும், ஃபஸ்ட்டு படிக்கணும். கரெக்டான ஆர்டர் சொல்லிடுறேன், ஏன்னா சிட்னி என்ன அங்கேருந்து முறைக்கிறார். ஒழுங்கு ஆர்டரை சொல்லுங்க பாஸ்டர். எத்தனை வருஷம் வேதனை இது? படிக்கணும், அப்புறம் என்ன பண்ணணும்? வேலை பார்க்கணும், அப்புறம் திருமணம் செய்யணும். திருமணம் செய்யணும். வாழ்க்கையில் திருப்புமுனைன்னு வாங்க, அதுதான் பெரிய திருப்புமுனை. திருமணம் செய்யணும். 4வது காசு சேர்த்து வீடு வாங்கி செட்டில் ஆகணும். 5வது பிறந்த பிள்ளைக்கு சேர்த்து வைக்கணும். 6வது சேர்த்த காசெல்லாம் ஹாஸ்பிட்டலில் செலவழிக்கணும். 7வது மண்டையை போட்டுறணும். ஓப்பனாக பேசுவோம். இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் ஸ்ட்ரக்சர். இது மனுஷன் உண்டாக்குன ஸ்ட்ரக்சர். இதுவே வாழ்க்கைன்னு நினச்சி நிறைய பேர் இதுக்கு பாட்டெல்லாம் பாடி, தனிமையில் ஓடினேன் பாட்டு போட்டும் போ, என்னமோ பாடிட்டு போட்டும். ஒரு 2 ஃபெயிலியர் ஆகிடக்கூடாது, உடனே ஒரு 4 பாட்டு பாடிடுவானுங்க டக்குன்னு சோகமாக மியூசிக்கை பிடிச்சி. இது வாழ்க்கை கிடையாது. Life is not about studying, life is not about working, life is not about settling, life is about experiencing, life is all about poetry, drama, romance, love, faith, hope. இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில் அனுபவம்னு ஒன்று இருக்கணுங்க. எல்லாத்தையும் ரசித்து பார்க்குற ஒரு அனுபவம்னு இருக்கணும். இன்றைக்கி வாழ்க்கையை ரசிக்கிற யாரையும் பார்க்கவே முடியலை. ஏண்டா பிறந்தோன்ற மாதிரி எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சபையிலே அப்படி தான் உட்காந்துருக்காங்க. ஆமாம், இது ஒரு பிறப்பு, இதுக்கு ஒரு ஆண்டவர். அன்னைக்கு நான் பேர் சொல்ல விரும்பல, அவர் என்ன உறவுன்னு நான் சொல்ல விரும்பல, என்னன்னு மட்டும் கேளுங்க. ஒரு 2-3 கடினமான சூழல். அதுக்கு அந்த நபர் வீடியோ போட்டிருக்காரு. ஒருத்தர் சொல்கிறார், கஷ்டத்தை அனுபவிக்கிற ஒருத்தர் அழுதுகிட்டு இருக்கார். அப்போ பக்கத்தில் ஒருத்தர் சொல்கிறாரு, கஷ்டத்தின் மத்தியில் தான் ஆண்டவரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அவர் கேட்காரு, கஷ்டத்தை கொடுத்து தான் ஆண்டவரை கண்டுபிடிக்கணுன்ற அளவுக்கு ஆண்டவர் என்ன அல்ப பயலான்னு கேட்காரு. ஏங்க ஒரு உண்மை இல்லைங்க, வீடியோ பார்த்து நான் அசந்து போயிட்டேன். இப்படிலாம் கேள்வி கேட்குறாங்களா அப்படின்னு. ஏண்டா வாழ்ந்தோம்? எதுக்கு ஒரு வாழ்க்கை? ஒரு இங்கிலீஷ் ஆக்டர் ஒருத்தர், ஜுமான்ஜி படம் பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் பார்த்தது தான். ஆமான்னு தலையை ஆட்டிடுங்க. ஏன் அதுக்கு ரொம்ப யோசிச்சு? ஜுமான்ஜி இப்படி உருட்டி விட்டா ஏதாவது அப்படியே காடெல்லாம் வரும்ல, சிங்கம் புலியெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துடும்ல, அந்த படம். ஜுமான்ஜி. பாஸ்டர் எங்கள் வீடே ஒரு ஜுமான்ஜி தான் பாஸ்டர்ன்றீங்களா? ரைட், அது உங்களுக்குள்ள ஓகே. ஜுமான்ஜி அந்த ஆக்டர் பார்த்தீங்கன்னா இஸ் அ வண்டர்ஃபுல் ஆக்டர். ஐ லவ் ஹிம். இஸ் அ வண்டர்ஃபுல் ஆக்டர். அதனால் நல்லா படம் பண்ணார், நல்ல காசு சம்பாதிச்சார், ஊர் முழுசும் சுற்றினார். சுற்றிட்டு ஒரு கட்டத்தில் என்ன தெரியுமாங்கன்னு சொல்லிட்டாரு, நான் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், இனி வாழ்கிறதுக்கு அர்த்தம் இல்லைன்னு டப்புன்னு கையெழுத்து செத்து போயிட்டாங்க அந்த ஆள், சூசைட் பண்ணி. வாழ்க்கையோடைய முக்கியத்துவம் அறியாமல் எவ்வாறு செய்கிறாங்க பாருங்க. ஏன்னா நம்ம இன்னைக்கு மைண்ட் செட் என்ன? படிக்கணும், வேலை செய்யணும், செட்டில் ஆகணும், அதோட வாழ்க்கையை முடிச்சிடணும். இது வாழ்க்கை கிடையாதுங்க, வாழ்க்கை கிடையாது. ஓகே, நான் ஒரு சேலஞ்ச் உங்களுக்கு கொடுக்குறேன். ஷோ மீ ஒன் சக்சஸ்ஃபுல் மேன். யாராவது ஒரு நபரை நீங்கள் எடுத்து காமிங்க. படித்து நல்லா சம்பாதிச்சு செட்டில் ஆன நல்ல ஒரு நபர், மன நிம்மதியோட, நல்ல குணத்தோட, நல்ல பலத்தோட இருந்தார்னு ஒருத்தர் எனக்கு காமிங்க, நான் ஒத்துக்கிறேன். 1%. ஷோமி ஒருத்தர் எடுத்து காமிங்க. நல்லா படித்து வேலைக்கு போய் நல்லா செட்டில் ஆன ஒரு நண்பர்கிட்ட குடும்ப சமாதானம், தைரியம், விசுவாசம், அன்பு, பொறுமை, சாந்தம், இது எல்லாம் இருக்கான்னு எனக்கு கொஞ்சம் காமிங்க. குடும்பத்தோட ஒரு நல்ல உறவு, நல்ல நண்பர்கள், இதெல்லாம் இருக்கிற ஒரு ஆளை நீங்க காமிங்க பார்ப்போம். கிடையாது. ஏன்னா வேலை, சம்பாத்தியம் அப்படின்னு போயிட்டா பண மோகம்ன்ற இச்சை நமக்கு வந்துடும். ஆமாவா இல்லையா? மேலே சம்பாதிக்கணும், மேலே சம்பாதிக்கணும், மேலே சம்பாதிக்கணும். சம்பாதிச்சு என்னத்தை கண்டோம்? இன்னைக்கு நல்லா சம்பாதிக்கிறோம், ஒரு வீட்டை ஒன்று வாங்குறோம். அந்த வீடா இல்லை, வெளியில் மட்டும்தான் வீடாக இருக்குது, உள்ளுக்குள்ள மைசூர் சூவாக இருக்குது.
புரியலையா உங்களுக்கு? காலையில் அம்மா சிங்கம் போல கர்ஜிக்கும், ஐயா குரங்கு போல வெளியில் தாவுவார். இது வீடா? கொஞ்சம் யோசிங்க. இன்னைக்கு மாபெரும் 1 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்குறது பெருசு இல்லை, உள்ளுக்குள்ள நல்ல சமாதானம் இருக்கணும், அது வீடு. கட்டடத்தால் கட்டுவது வீடல்ல, மனசால் நம்பிக்கையால் அன்பால் கட்டுவது வீடு. இன்னைக்கு என்னமோ எல்லாரும் நினச்சிக்கிறாங்க, ஒரு வீடு வாங்கிட்டோன்னே செட்டில் ஆகிட்டோம்ப்பா அப்படின்னு. வீட்டிலலாம் போய் பாருங்கள், நல்ல சொந்த வீட்டில் இருக்கவங்கலாம் வீட்டிலலாம் போய் பாருங்கள், பெரிய பிரச்சனையாக இருக்கும், மன சமாதானம் இருக்காது, நிம்மதியாக இருக்காது, சண்டையை போட்டுக்கிட்டு ஒவ்வொன்றும் ஒரு மூலையில் இப்படி குனிஞ்சு இப்படி உட்காந்துருக்கும். வீட்டுக்குள்ளே மெசேஜ் அனுப்பிக்கிறாங்க. அந்த அளவுக்கு போயிடுச்சு இன்னைக்கு. அம்மா கிச்சனில் இருக்காங்க, பிள்ளை பெட்டில் இருக்கு, ப்ளீஸ் பிரிங் மீ வாட்டர். வீட்டுக்குள்ள சொசைட்டி எந்த அளவுக்கு போயிடுச்சு பாருங்க. ஏன்னா மோகம், இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கைன்னு செட் பண்ணிட்டாங்க. அது வாழ்க்கை கிடையாது, அது வாழ்க்கையே கிடையாது. வாழ்க்கை நான் என்ன தெரியுமாங்க, கொஞ்சம் சிரிப்பு, சந்தோஷம், நண்பர்களோட பேச்சு, அதெல்லாம் அனுபவிக்கணுமா இல்லையா? எதையுமே அனுபவிக்காமல் காசை மட்டும் சம்பாதிச்சு என்னங்க பண்ண போகிறோம்? சரி, சம்பாத்தியம் பண்ண எத்தனை பேர் அப்படி ஒரு ரூபாயை கொடுத்து அன்பையும் சமாதானத்தையும் வாங்க முடியும்னு நினைக்கிறீங்க? நான் நியாயமாக கேட்குறேன், பதில் சொல்லுங்கள். கல்யாண வீட்டில் படித்தவனை சுற்றி ஆள் உட்காந்துருப்பானா, இல்லை கலகலன்னு பேசுகிற ஆளை சுற்றி உட்காந்துருப்பானா? கலகலன்னு பேசுகிற ஆளை சுற்றி, நல்லா சத்தமாக தான் சொல்லுங்களேன். அது ஏன் பயப்படுறீங்க? இன்னைக்கு வாழ்க்கையை பற்றி பேசுகிறோம், நல்லா ஃப்ரீயாக இருங்க, ஒன்றும் இல்லை. கலகலன்னு பேசுகிற ஆளை சுற்றி தான் இருப்பாங்க. ஏன்னா படித்தவனை பாருங்கள், பெரிய அப்படியே உட்காந்துருப்பான் டீசன்சி பார்த்துட்டு. வாங்க, என்ன வாங்க, வாயில் அடித்தான் அவனெல்லாம் சமயக்கட்டில் தூக்கி வீசிடணும். பெரிய அங்கே ஒரு டிகிரியை காமிச்சிட்டு உட்காந்துருப்பார். வாங்க, நாட்டில் என்ன நடக்குது, ஏன் நீங்கள் போய் மாற்ற போகிறீங்களா? பிரதமருக்கு அடுத்த லெவலில் அவர் இருக்கார், இப்படி கண்ணாடி இப்படி ஏற்றி விட்டு இப்படி உட்காந்துருப்பாங்க. வாங்க, என்ன கல்யாண வீடுனா 4 பேர்கிட்ட பேசி சந்தோஷமா வச்சிருச்சு, எப்படியா இருக்க, என்ன இருக்க, ஏன் நம்ம சிட்டிக்கு வந்து படிச்சுட்டா கொம்பு முளைச்சிருச்சா நமக்குலாம்? ஏன் இன்னைக்கு படி வரிசையாக வருவோம், நம்ம ஒவ்வொன்றா வருவோம், ஸ்ட்ரக்சராக வரும். முதலில் படிப்பு. அதாவது இங்கே தெளிவாக போட்டிருக்கு, வாழ்க்கை என்பது புசித்து சாப்பாடு. எத்தனை பேர் இன்னைக்கு ரசித்து சாப்பிட்றீங்க? உண்மைக்கும் தான் சொன்னேன், கைலாங்கில போயிட்டு ரசித்து சாப்பிட்றேனே அப்படின்னு. உண்மைக்குமான் என்ன, அதே சாம்பார் தான் பாஸ்டர். ஏன் சாம்பாரை ரசித்து சாப்பிட மாட்டேங்க? எனக்கு 365 நாள் சாம்பார் கொடுங்க, சந்தோஷமாக சாப்பிட. சாம்பார், ஒரு பப்படம், ஹாப்பி, மோஸ்ட் ஹாப்பி மேன், மை ஃபேவரட். இன்னும் ரசித்து ஒரு சாம்பாரை ரசித்து சாப்பிட மாட்டேன்றாங்க. அதில் ஒரு 4 சண்டையை போட்டு, புளி ஜாஸ்தி இருக்குது, புளி குறைவாக இருக்குன்னு ஐயா கோச்சிக்கிட்டு போய் இந்த அம்மா உடனே அழுதுகிட்டு சாப்பிடாம, இடையில மாற்றுறது பிள்ளைகள் என்ற சமண சாண்டவர்கள். புரியுதா? போய் சாப்பிட்றாரான்னு கேளு, அவன் போய் சாப்பிட்றீங்களா, வேண்டாமா, அதான் கேட்குதில்ல, நீங்களே பேசிக்க வேண்டியதானே. ஒற்றார்கள் வேலை இதில். அதனால தான் இந்திய குடிமகன்கள் எல்லா கதையிலையும் பக்கத்து வீட்டில் இருந்தாலும் ஓட்டி கேட்டுறான். ஏன்னா சின்ன வயசுலேருந்து ட்ரைனிங்க. நீங்களே ஒரு ஸ்பையை ரெடி பண்ணுறீங்க வீட்டில். ஒற்றார்கள், இந்தா போய் டீயை கொடு. இப்போயும் நடந்திருக்கு. எங்கள் அம்மாவுக்கு எனக்கு சண்டை வந்துடுச்சுன்னா ஏன்னா வருவா, டீ குடிக்க அம்மா கேட்குறா, அப்படி குடிக்கிறானா. இதெல்லாம் தாங்க வாழ்க்கை. கொஞ்சம் ரசிங்க. எதுவுமே இல்லாமல் சும்மா தோத்தரம்னா போங்க, மடத்தில் போய் சேருங்க. குடும்பத்தை விட்டுட்டு ஒரு சன்னியாசியாக உட்காந்து வாழுங்கன்றேன். எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு? ஐயோ, இந்த கான்செப்ட் ஒன்று இருக்கும் பாருங்க. கல்யாணம் பண்ணி பிள்ளைகள்லாம் வந்துடும், ஆனால் அதிகமாக நேசிச்சுட்டா தேவன் பிடிக்கிடுவாராம். அதனால் மனைவியிட்டேருந்து அப்படி விலகியிருக்காங்க. இதுக்கு நீ கல்யாணம் பண்ணாமல் போயா, மலையை ஏறி இமயமலையை நோக்கி போ, நேபாளுக்கு போய் ஞானத்தில் உட்காரு. சும்மா கல்யாணமும் பண்ணி அந்த அம்மாவையும் கொண்டு போய் தோத்துறோம்னு அந்த அம்மா வேற வழி இல்லாமல் இந்த ஆளை விட்டா ஒத்தாசை இல்லைன்னு அந்த அம்மாவும் தோத்துறோம்னு அப்படி இருந்த இடத்துல இருந்து எங்கள் அம்மாவை மீட்டுருக்கோம் நாங்கள். பார்த்துக்கோங்க. மற்ற மக்களாவது கொஞ்சம் வாழ்க்கையை ரசிக்கிறாங்க. இந்த கிறிஸ்தவர்கள் சுத்தம் உள்ள நுழைஞ்சிட்டா வாழ்க்கை
ஏங்க உங்க பைபிள்ல போட்டிருக்குங்க, புசித்து குடித்து கைகளின் பிரயாசத்தை அனுபவிப்பதே தேவனுடைய அனுக்கிரகம்னு போட்டிருக்கு. நீங்க அதெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் கழட்டு தியாகம் செய்து ரத்தம் கொடுத்த தேவனுக்கு வெத்தலையை நாம் கொடுப்போம்னா என்ன இது? வெத்தலை, முடி, அணிகலன்கள் இதெல்லாம் கொடுத்து ஊழியம் செஞ்சாலே அக்கிரமக்காரன்றார் அவரு. இதில் நீங்கள் வெத்தலையை கொடுத்தா மதிப்பாரா? தூக்கி அந்த வெத்தலை பாண்டியை உள்ளே போடுன்னு நொறுக்கிடுவாங்க. நான் பரலோகத்தில் பாஸ்டர் நான் ரொம்ப ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பரலோகத்தில் இந்த அடிக்கிற வேலையை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. ரொம்ப எனக்கு நிறைய பேரை வாங்கணும், வெளுத்து வாங்கணும். ஏன்னா சும்மா இந்த ஆண்டவருக்கு நான் செய்கிறேன்னு தேவையில்லாத மடத்தனமாக வேலை பார்த்துக்கிட்டு அதெல்லாம் தேவையில்லாதது. எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. வாழ்க்கையை கொஞ்சம் ரசிங்க, சந்தோஷமாக கொஞ்சம் பேசி சிரிங்க. ஒரு 2-3 பாட்டு பாடி என்ன இது எதுவுமே இல்லாமல் இருக்கீங்களே. கிறிஸ்தவ வீட்டில் எங்க கணவன் மனைவி டூயட் பாடுறது வேணுமா இல்லையா? அவசியமா இல்லையா? யார் அதை சத்தமா சொல்றா பாருங்க. அதான் விசுவாசன்றது. காட் பிளஸ் யூ ஜோயலம்மா. அவசியங்க. உங்கள் மனைவியை பார்த்து ரசித்து 4 கவிதை பேசுவது, அவங்கள்ட்ட சந்தோஷமாக 2 பாட்டு, இதெல்லாம் தேவைங்க. ஏங்க உங்கள் பொண்டாட்டிகிட்ட போய் டூயட் பாடுங்கன்னா இது பாடுவீங்களா? கர்த்தரை நான் காலம் இதையா பாடுவீங்க? மனைவி பார்த்து ஒரு 4 பாட்டு பாடுறது தப்பே இல்லைங்க. உன் பார்வையில் 1000 அதெல்லாம் பாடுற மனைவியை பார்த்து பாடணுங்க. வேற யாரையாவது பார்த்து பாடினா தான் தப்பு. இன்ஃபார்ம் பண்ணுங்க, வெளுத்துருவோம். உங்கள் மனைவியை பார்த்து ரசித்து பாட்டு பாடுறதுக்கு என்ன தப்பு? இன்னைக்கு இதெல்லாம் இல்லாமல் ஒடுக்குன்னு ஒடுக்குனதுனால தான் கிறிஸ்தவ சமுதாயத்தில் உள்ளே வந்து தோத்திரம்ட்டு வெளியில் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் சரி பண்ணுங்க. உங்கள் மனைவியை ரசிங்க, உங்கள் மனைவிட்ட பேசுங்க, உங்கள் மனைவிட்ட அன்பு கூறுங்க, நல்ல தைரியமாக பேசுங்க. இதெல்லாம் அவங்கள்ட்ட தாங்க செய்யணும். வாழ்க்கையை ரசிக்கிறதுனே ஒன்று கிடையாது. ரசனைனே இல்லாமல் சும்மா தோத்திரம் பேசிட்டு அங்கே போயிடலாமா? ஒன்றும் நடக்காது. இங்கேயே அனுக்கிரகத்தை அனுபவிக்க முடியலன்னா எங்க அங்கே போய் அனுபவிக்க? தேவனுடைய அனுக்கிரகத்தை அனுபவிக்கலைன்னா அது பாவமா இல்லையா? பதில் சொல்லுங்க. தேவனுடைய அனுக்கிரகத்தை அனுபவிக்கலைன்னா அது பாவமா இல்லையா? பாவமா இல்லையா? பாவம் தானேங்க. அப்போ அனுபவிக்கணும்ல, அனுபவிங்க பாஸ்டர். அதுக்கு தான் துட்டு வேணும் பாஸ்டர். ஏன் துட்டு இருந்தால் தான் அனுபவிக்க முடியுமா? வீட்டில் பேசி சிரிக்கிறதே பெரிய ஒரு பாக்கியங்க. எத்தனை பேர் இன்னைக்கு வீட்டில் பேசி சிரிக்கிறீங்க? அன்றைக்கி ஒரு நண்பர் ஒருத்தர் சொல்கிறார், நான் உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, எங்கள் வீட்டிலலாம் இப்படி பேசி சிரிக்க மாட்டாங்க, இங்கே ஜாலியாக இருக்குது அப்படி. ஏங்க பேசி சிரிக்கிறதுல என்னங்க பிரச்சனை? இன்றைக்கி அந்தளவுக்கு எந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு பாருங்கள். வீட்டில் எவனும் பேச மாட்டேன்றானுங்க, ஒதுங்கி உட்காந்துருக்கானுங்க, கோச்சிக்கிட்டு போயிடுறானுங்க. இதெல்லாம் ரசனையே இல்லாமல் இருக்கே. வாழ்க்கையை ரசிக்கணும்னு நீங்கள் போட்டிருக்கா இல்லையா? நீங்கள் சொல்லலாம் பாஸ்டர் நான் இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு. கஷ்டப்படுவதற்கு ஒரு நேரம் வந்தால் உயர்வதற்கு ஒரு நேரம் இருக்குன்னு போட்டிருக்கா இல்லையா? இதெல்லாம் வாழ்க்கையின் வட்டங்கள், வாழ்க்கையின் சூழ்நிலைகள். அழுகுறதுக்கு ஒரு நேரம் இருந்தால் என்ன இருக்கான்? நகைக்க அதுக்கு ஒரு நேரம் இருக்கா இல்லையா? கொஞ்சம் வாழ்க்கையை வாழ நம்ம கற்றுக்கணும். கிறிஸ்தவர்களா ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தேவன் நம்மளை நல்லா வச்சிருக்காருன்னு எதை தெரியுமா காட்டணும்? அப்படி பைபிளை தூக்கிட்டு தோத்துறோம்னு வெளியில் நடிக்கக்கூடாது, அதில் பார்க்கக்கூடாது. நம்ம வாழ்கிறத பார்த்தா புறஜாதிக்கு ஆசை வரணும் வாழ. அப்படி வாழ்ந்து காட்டுங்க. அவனுக்கு நம்மளை பார்த்தாலே சே எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, நம்மளால் ஏன் இருக்க முடியாதுன்ற எண்ணம் வர அளவுக்கு நம்ம வாழணும். இங்கே அதுவே கிடையாது. நம்மளை பார்த்தா அவன் இன்னும் எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுறான். நம்ம போட பார்த்தா அவன் செத்தே போயிடலாம் போலன்னு போயிடுறான். நம்ம அப்படி போட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மள்ட்ட ஜோமனை வந்தால் நார்மலாக ஜோமனை அனுப்ப வேண்டியதானே? உனக்குள் ஒன்று இருக்குன்றது என்ன இருக்குன்றது என்னன்ற இந்த முக்கில் உட்காந்துருக்கு, முடிச்சுட்டு உட்காந்துருக்கு. இதெல்லாம் நம்ம சபைக்கு ஒருத்தர் வருவார். அவர் சொந்த வீடு ஒன்று வச்சுருந்தார். ரொம்ப நாள் அந்த வீட்டுக்கு போகல. என்ன பிரதர்னு கேட்டால் முடுக்கில் ஒன்று உட்காந்துருக்கு பிரதர் அப்படின்னாரு. என்ன முடுக்கில் உட்காந்துருக்குன்னு கேட்டால் ஒரு ஆவி உட்காந்து ஆட்டி படைக்கான். அப்போ விற்றுட்டு வேற எங்கேயாவது வீடு வாங்கியா அப்படின்னா அதையும் விற்க மனசு இல்லை. அம்மா வாங்கின வீட்டு பிரதர், அப்போ அங்கேயே சாவு அப்படின்னு ஒரு ஜபத்தை பாட வேண்டிய. என்ன தாங்க பிரச்சனை உங்களுக்கு? ஒரு கஷ்டம் நடந்த பிசாசு. என்ன பிசாசு? நீங்கள் ஒழுங்காக இருந்திருந்தா என் கஷ்டம் நடக்க போகுது. செய்கிறதெல்லாம் செஞ்சு பிசாசு
அதை ஜெபிக்கிறதுக்கு எஸ்தரமா வேற, எஸ்தரமா ஒரு பிசாசு இருக்கு ஜமனா, அவங்க மூச்சா போட்டு ஜெபம் பண்ணி அவங்களையும் நீங்க வாழ விடாம பண்றீங்க. கொஞ்சமாவது ரசிங்க. இங்க ஆண்கள் இருக்கீங்க, உன் மனைவிகள் இருக்காங்க இல்லையா? கால் பிடிச்சு விட்டு எத்தனை நாள் ஆகுது? கால் பிடிச்சு விட்டு எத்தனை நாள் ஆகுதுன்னு கேட்குறேன். பெண்கள் இதுக்கெல்லாம் டப்ப டப்ப டப்பன்னு கை தட்டி இருக்கணும், ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு. உங்களுக்கு ஆதரவாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏங்க செய்யுங்க. உங்கள் மனைவி நீங்கள் தான் நேசிக்கணும், அன்பு செலுத்தணும். நீங்கள் இதெல்லாம் செஞ்சாதான் பார்க்குற பிள்ளைங்க எப்படி மனைவியை வச்சுக்கணும், எப்படி கணவனை வச்சுக்கணும்னு கற்றுக்குவாங்க. நீங்கள் கற்றுக் கொடுக்காதனால தான் அவன் படத்தை பார்த்து கற்றுக்குறான். ஒன்றை லவ் பண்ணுவோம் இல்லையா, இன்னொன்று லவ் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு போயிட்டு இருக்கானுங்க. ஏன்னா வீட்டில் டீச்சிங் இல்லை. அதுவும் இந்த காலத்தில் சொசைட்டி பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைய போனோடய படுக்க வச்சுருக்கானுங்க. எதுக்கு? வாழ்க்கையை ரசிக்கவே தெரில. ஒரு பொருளை வச்சு இன்னைக்கு வாழ்க்கையை தீர்மானிக்க கூடாதுங்க. இங்கே பாருங்க, நல்ல 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 கவனிங்க. இன்னைக்கு நம்ம சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்காரு, நல்லா நமக்கு செய்கிற ஆள்னு வச்சுக்கோங்களேன். அவரை பற்றி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா டக்குன்னு என்ன சொல்லுவீங்க? ஏங்க எனக்கு அவர் வந்து ஐஃபோன் வாங்கி கொடுத்தாருங்க, எனக்கு இவ்வளோ காசு கொடுத்தாருன்னா சொல்லுவீங்க. நானும் அவரும் பழகிய காலங்கள், பழைய நினைவுகள் வருதா இல்லையா? பழைய கதைகள் தானேங்க ஞாபகம் வருது. நாங்கள் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது அன்றைக்கி ஒருத்தர் வம்பிழுத்து ஒரே காமெடியாக போயிடுச்சு பாஸ்டர் அப்படி நாங்கள் அதுதானே பேசுகிறோம். யாராவது வாங்கி கொடுத்த பொருளையா பேசுகிறீங்க? சொல்லுங்கள். இன்னைக்கு பொருள் முக்கியத்துவப்படுத்துகிறோம்ல, சொல்லுங்கள். நீங்கள் கிடையாது. இன்னைக்கு பொருளை விட அன்பு தாங்க பெருசு. அதுதான் நமக்கு ஞாபகம் வருது பாருங்க. நம்ம செஞ்சதை இல்லைன்னு சொல்லலை, ஆனால் எது ஞாபகம் வருதுன்னு தான் நான் கேட்குறேன். இந்த மாதிரி நல்ல காரியங்கள் தானே. நான் டிஃப்ரெண்ட் சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்கோ. எங்கள் அப்பா எங்களுக்கு படிப்பை கொடுத்தார், நல்ல ரட்சிப்பை கொடுத்தார், ரட்சிப்பை கொடுத்தார். இப்போ மகா பெரிய ஒரு பரிசு கொடுத்துட்டு போயிருக்கார். எங்கள் ஆண்டிக்கு புரியும், இப்போ சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்க பார்க்குறவங்க. பரிசை கொடுத்துட்டு போயிருக்கார். எங்கள் பெரியப்பா பார்த்தீங்கன்னா அவரும் நல்லா செஞ்சுருக்கார், நான் வெளியில் சொல்ல விரும்பலை. ஆனால் சின்ன வயசில் எங்களோட அப்படி விளையாடுவாருங்க. அவரால் முடியாது தான், ஆனால் கிரிக்கெட் விளையாடுவார் எங்களோட சேர்ந்து, கேரம் போர்டு விளையாடுவார். அவரை அடித்த மாதிரி யாரையும் நாங்கள் அடித்தது கிடையாது. WW பார்த்துருக்கீங்களா? வீட்டில் பசங்க பார்த்து நீங்களே பார்த்துருப்பீங்கல்ல, மேலேருந்து குதிப்பாங்க தெரியுமா? அதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் அவர்கிட்ட. அவர் சாப்பாடை போட்டு நேராக படுக்க வச்சு மேலேருந்து குதிப்போம், தொம்முன்னு வயிற்றுலேயே. ஒன்றும் சொல்ல மாட்டார். இப்போது என்னை கூப்பிட்டு வாழ்க்கையில் நீங்கள் யார் கூட நீங்கள் ரசிச்சிங்கன்னா, பொருள் வாங்கி கொடுத்து படிப்பை கொடுத்து எங்கள் அப்பாவை நான் சொல்லுவேன்னா, என் கூட நிறைய நேரம் செலவு பண்ண எங்கள் பெரியப்பாவை நான் சொல்லுவேன்னா, டாடி. இன்னைக்கு வரைக்கும் ஏங்க இன்னைக்கு பணம் காசே வாழ்க்கை கிடையாதுங்க. பணம் காசை சேர்த்து இன்னைக்கு என்னத்தை நம்ம பார்த்தோம் சொல்லுங்க? நல்ல பணம் காசு சேர்த்து, நல்ல சொத்து சுகம்லாம் சேர்த்து உங்கள் பையனுக்கோ பிள்ளைக்கோ டிசிப்ளினு அன்பை நீங்கள் சொல்லிக் கொடுக்கலன்னு வைங்களேன், நீங்கள் சேர்த்த பங்கு அவன் எடுத்துட்டு உங்களை எங்கே கொண்டு போய் சேர்த்துருவான்? முதியோர் இல்லத்தில். அப்புறம் அங்கே உட்காந்து பரலோகமே என் சொந்தமேன்னு பாட வேண்டியதான். ஃபர்ஸ்ட்லேருந்து வரும். ஃபர்ஸ்ட் படிப்பை பற்றி பேசுங்க. படிப்பு. எத்தனை பேருடைய பிள்ளைகள் இன்னைக்கு நல்ல உயர்ந்த படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? பைலட், இன்ஜினியர், டாக்டர், IFS ஆஃபீஸர், IAS ஆஃபீஸர். எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? சும்மா கையை உயர்த்துங்க, சும்மா உயர்த்துங்க. ஆசை இருக்கும்ல, என் பிள்ளை டாக்டராக வரணும், என் பிள்ளை இன்ஜினியராக வரணும். உயர்த்தேன், கையை கீழே போடுங்க. நீங்கள் படிச்சிங்களா? உங்களால் முடிஞ்சா? உங்களால் முடிஞ்சா? இல்லை இல்லை. அப்புறம் அவனை மட்டும் படி காலையில் 4 மணிக்கெலாம் அவனை எழுப்பி படி 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 படிங்க. அவன் ஒரு 20 வயசுலலாம் பெரிய சைக்கோவா மாதிரி இந்த ஆளை எப்படி போட்டு தரலான்னு யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பான். விரு எனக்கு ஒரு காலம் வரும்ல, உன்னை முதியோர் இல்லத்தில் தள்ளி விட்டுற விரு. அவ்வாறு வெறுப்பை யாரும் உண்டாக்குறா இன்னைக்கு? அவ்வாறு வெறுப்பை யார் உண்டாக்குறா? வாழ்கிறது இன்னைக்கு ஒரு நல்ல சுகத்தோடு வாழ்கிறது ஒரு 40 வருஷம். அந்த 40 வருஷமும் வேலையும் வீடுமா போய் வீட்லேயும் சமாதானம் இல்லாமல் வேலையிலையும் சண்டையை போட்டு காசை மட்டும் சேர்த்து இன்னைக்கு என்ன நம்ம கட்டோம் சொல்லுங்க?
இல்லை இப்போ நான் தான் படிக்கலை, என் பிள்ளையவாவது படிக்க வச்சிடுறேன். உனக்கு படிப்பு வரலன்னா உங்களுடைய ரத்தத்தில் பிறந்த அவனுக்கு எவ்வாறு படிப்பு வரும்? அவன் என்ன கர்ணனா சூரிய பகவானுக்கு உங்கள் வயிற்றுல இருந்து பிறக்கிறதுக்கு? அநியாயம் பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பிரதரு, அவருக்கு ஒன்றும் வராது, ஆனால் பிள்ளைங்களை போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருப்பார். அதை படி, இதை படி, அதை செய், இதை செய். நான் நல்ல வேளை அவருக்கு பிள்ளையா பிறக்கல, அவரை வெளுத்து. ஏன் இன்னைக்கு பேரண்ட்ஸுக்கு ஒரு சின்சியர் அட்வைஸ், நல்ல காசு சேர்த்துட்டீங்க அப்படின்னா பிள்ளைய படிக்க வைக்காதீங்க. அதான் சேர்த்துட்டீங்கல்ல, படிக்க வைக்காதீங்க. வேறு ஏதாவது சொல்லுங்கள். வாழ்க்கையில் வேறு முக்கியமான காரியங்களை கட்டுறது. காசு சேர்க்க முடியலையா, படிக்க வைங்க. ரெண்டையும் பண்ணிட்டு சில பேர்லாம் பேசுவாங்க, எரிச்சலாக வரும் அதை பார்த்தாலே. நல்ல காசு சேர்த்து நல்ல படிப்பு கொடுத்துருவாங்க. படிப்பை கொடுத்துட்டு சொல்லுவாங்க, நான் படிக்கும் போதெல்லாம் ஸ்ட்ரீட் லைட்டில் படித்தேன், அப்போ அவனையும் அப்படி படிக்க வைங்க. அவன் நல்லா படிக்கணும்னு தானே உழைச்சி கொடுத்தீங்க. இப்போ அவனுக்கு என்ன இப்போ அவனுக்கு என்ன சோகம்னா, இப்போ நீ காசு சம்பாதிச்சதை நான் அனுபவிக்கணுமா இல்லை அனுபவிக்கிறது பிரச்சனையான்ற அளவுக்கு அவன் வந்துட்டான் மைண்ட் செட்டுக்கு. உங்கள் பிள்ளைங்கள் நல்லா இருக்கணும்னு தானே சம்பாதிச்சிங்க, அப்புறம் அனுபவிக்கும் போது ஏன் கோவம் வருது உங்களுக்கு? மாடு எப்படி தூங்குது பாரு 8 மணி வரைக்கும். நாங்கள்லாம் காலையில் 4 மணிக்கே எழுந்திரிச்சு மாடு மேய்க்க போனோம். நீங்கள் தான் அவனை சம்பாதிச்சு நல்ல ஒரு இடத்துல வச்சுருக்கீங்கல்ல, அவன் ஏன் போய் மாடு மேய்க்கணும்? யோசிங்க. இன்னைக்கு இது வாழ்க்கை கிடையாது. நல்லா படிப்பு 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 படிப்புன்னு, ரைட், ஓகேங்க, படிப்பு படிப்புன்றீங்கல்ல. 3-4 டிகிரி வாங்கின எத்தனை பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க? நான் காமிக்கவா? பிஹெச்டி, எம்ஏ அப்படிலாம் வாங்கினவங்க எத்தனை பேர் வேலை இல்லாமல் இருக்காங்கன்னு நான் காமிக்கவா? சும்மா படிப்பு தான் வாழ்க்கை கிடையாதுங்க. அதுக்கு மேலே ஒன்று இருக்குது, விஸ்டம்னு ஒரு வார்த்தை இருக்குது, வைஸ், இன்டெலிஜென்ஸ்னு ஒரு வார்த்தை இருக்குது. இட் கம்ஸ் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னைக்கு எத்தனை நம்ம பிள்ளைகளுக்கு வந்து விவசாயம் தெரியும் சொல்லுங்கள்? விவசாயம் தெரியாது. எத்தனை பேருக்கு நீச்சல் அடிக்க தெரியும்? தெரியாது. நல்ல இந்த மாதிரி காரியங்களை கற்றுக் கொடுங்க. மியூசிக் எத்தனை பேருக்கு தெரியும்? நன். இந்த மாதிரி காரியங்களை அவங்கள ஊக்குவிங்க. சும்மா ஒரு 4 புத்தகத்தை படித்தா அவன் மேதாவி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவைதான் வாழ்க்கையில், இல்லைன்னு சொல்லலை. இட் இஸ் ஃபார் கம்யூனிகேஷன், பெட்டர் கம்யூனிகேஷன். ஆனால் அதுவே வாழ்க்கை கிடையாது. 1. 2வது வேலை. நம்ம இன்னைக்கு கடின உழைப்பு போடணும்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் இல்லையா, ஹார்ட் ஒர்க். அது வெஸ்டர்னஸ் கண்டுபிடிச்சது. பைபிள்லே அப்படி ஒரு வார்த்தை போடல. கைகளின் பிரயாசத்தை யூ வில் ஹேவ் யுவர் லேபர் தான் இருக்கு, நாட் ஹார்ட் லேபர்னு இல்லை. அதுவும் வசனம் இங்கே தெளிவாக போட்டிருக்கு, தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு தாளந்து தந்திருக்கிறார். அந்த தாளந்தில் ஈடுபட்டு அந்த ஈடுபட்டில் வருகின்ற ஒரு காரியத்தை வைத்துக்கொண்டு அதை அனுபவிக்க வேண்டும் என்று போட்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இங்கே வந்து ஓவியம் வரும் வரைகிறதுக்கு? எஸ். எத்தனை பேருக்கு மியூசிக் வரும்? எத்தனை பேருக்கு சமையல் வரும்? நல்ல சமையல், எஸ், சூப்பர் பாஸ், எஸ், அதில் வரணுங்க. பாஸ்டர், ஐ கேன் டெல் யூ, ரைட், ஓகே. பாஸ்டருக்கு வந்து குக்கிங், ஹி லவ்ஸ் இட். அதனால தான் கடல் கடந்து போனாலும் அவர் அதை ரசித்து செய்கிறார். டெய்லி எனக்கு ரசித்து செய்கிறாருங்க. இன்னைக்கு நல்ல குக் பண்ணுறவங்கள பிடிச்சி ஐஎஃப்எஸ் படிக்க வச்சா என்னங்க ஆகும்? எப்படிங்க படிப்பு வரும்? எல்லாத்தையும் திணிக்கணும்னு நினைக்காதீங்க. யாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் சரி அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களே. இன்னைக்கு எல்லாரும் டாக்டர் ஆகிட்டா யார் பேஷண்ட்டாக இருப்பா சொல்லுங்க? எல்லாரும் டாக்டர் ஆகிட்டா யார் பேஷண்ட்டாக இருப்பா? ரைட், விடுங்க. எல்லாரும் இன்ஜினியர் ஆகிட்டா யார் உங்கள் புடவையெல்லாம் தைப்பா? யாருன்னு கேட்குறேன். மாட்டிக்குவீங்கல்ல? சரி, அப்படியே எல்லாரும் டாக்டர், இன்ஜினியரு, டெய்லர்லாம் ஆயிட்டா யார் உங்களை ஆட்டோவில் வந்து விடுவா? யார் யாருக்கு என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்கு. இந்த ஸ்டேட்டஸ்னு ஒன்று உருவாக்குறதெல்லாம் வேஸ்ட்டு. உழைச்சி 100 ரூபா வாங்கினாலும் அது சம்பாத்தியம்தான். அதை அனுபவிக்க வேண்டும்னு வேதம் போட்டிருக்கு. அல்லேலூயா. அனுபவிக்கணும்னு போட்டிருக்கு. ரைட். படிப்பு, வேலை, அடுத்து குடும்பம். குடும்பத்தில் இன்னைக்கு சமாதானமே இல்லைங்க. ஒத்துக்கிறீங்களா? பேசி சிரிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நல்ல ஜோக் அடிக்கணும். இது எதுவுமே இல்லாமல் உம்மனா முடிஞ்சா நிறைய சிரிக்கக்கூடாது, ஆண்டவருக்கு பிடிக்காது. இதெல்லாம் எங்கே இருக்குது? எங்கே இருக்குன்னு கேட்குறேன். கிறிஸ்தவ வீடுகள்லாம் எப்போ காலையில் எந்திரிச்சோடனே கிறிஸ்தவ பாட்டு போட்டு அப்படியே அவனை ட்ராமடைஸ் பண்ணிடுறது. எந்திரிக்கும் போதே அப்படி ஆவியானவரோடு ஏங்க அவன் எந்திரிச்சாலே அது பெரிய பாக்கியங்க. நீங்கள் அதுக்கு ஒரு பாட்டை போட்டு காலையிலே அருள் நாங்கள்லாம் இந்த ட்ராமாவை 16 bloody years
16 வருஷம். காலையில் எந்திரிச்சு அந்த அமைதி, ஒரு சமாதானம், அது எதுவுமே இல்லாமல் காலையிலேயே பாட்டை போட்டு சவுண்டை ஏற்றி வச்சிடுறாரு. ஏன்னா அப்படி கிருபையோடு போகிறாங்களாம் ஸ்கூலுக்கு. எங்களுக்கெலாம் வந்து எங்கள் அப்பா கொஞ்சம் இங்கிலீஷ்னால ரான்கெனாலி பாட்டெலாம் போட்டுருவார். காலையிலே அவர் பாடிட்டு இருப்பார், மேஜஸ்டி அப்படி. நாங்கள்லாம் எந்திரிச்சு அப்படியே வருவோம். இன்றைக்கி லீவ் கிடைக்குன்னு பார்த்தா ரான்கெனாலி சத்தமாக பாடிட்டு இருப்பார். போட்டோம் போட்டோம் அப்படின்னு குள்ளே போய் இறக்கி விட்டுருவாங்க. அது குடும்பம் கிடையாது, சும்மா இந்த சபைக்கு கூடி வந்தோம், சபையில் ஒன்றா இருக்கோம், அது இல்லை. வீட்டில் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக பேசி சிரிங்க, சந்தோஷமாக இருங்க, நல்ல வார்த்தைகளை பேசுங்க. பேசி சிரிக்கிறதுல என்னங்க, ஒருத்தர் அப்படி கிண்டல் அடிச்சுக்கிறதெல்லாம் அவசியங்க. எங்கள் வீட்டுக்கு வந்து பாருங்கள், சரா மாதிரியா நான் எங்கள் அம்மாவை கிண்டல் அடிப்பேன், எங்கள் அம்மா என்னை கிண்டல் அடிப்பாங்க. நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஹேனாவை கிண்டல் அடிப்போம். ஹேனா ஓன்னு அழுதுகிட்டு இருப்பா. அப்படிலாம் இருந்தால் தாங்க வீடு. எதுவுமே இல்லாமல் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு முக்கில் உட்காந்து தேவன் இன்னைக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னு இப்படி பைபிள் வாசிச்சா நல்லா இருக்குமா? வாழ்க்கையை கொஞ்சம் ரசிக்கணும், கொஞ்சம் பேசுங்க, கொஞ்சம் சிரிங்க, கொஞ்சம் அன்பு செலுத்துங்க. காட் இஸ் லவ்னு ஒரு வார்த்தை இருக்குது, ஆமாவா இல்லையா? தேவன் அன்பாக இருக்கன்றா. இந்த தேவனுடைய அன்பு எத்தனை வகையாக நமக்கு கிடைக்குது? சகோதர அன்பு, மனைவியின் அன்பு, புருஷரின் அன்பு, எவ்வளோ அன்பு இருக்குங்க. அதில் தாங்க நீங்கள் ரசிக்க முடியும். இது எதுவுமே இல்லாமல் வாழ்க்கையை வாழனா எனக்கு புரியல. சொல்லுங்கள், இங்கே எத்தனை பேர் நான் இன்னைக்கு படித்தவங்க இருக்கீங்க, வேலைக்கு போனவங்க இருக்கீங்க, அதை நான் கேட்கல. நான் என்ன கேட்குறேன், எத்தனை பேர் இன்னைக்கு நீர்வீழ்ச்சியில் போய் நல்லா அப்படி கொட்டுற தண்ணியில் குளிச்சிருக்கீங்க? குளிச்சு முடிச்சு அதே வேகத்தில் வெளியில் வந்து சுட சுட இட்லி சாப்பிட்ருக்கீங்க. இட்லி முடிச்ச கையோட இட்லி செரிக்கணும்னு நல்ல சூடாக ஒரு இஞ்சி டீ நான் கூறுதா? இதெல்லாம் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு தானே படைச்சி வச்சுருக்காரு. இது எதுவுமே அனுபவிக்காமல் ஒரு வேலைக்கு போனோமா, தோத்திரம், ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தோமா, இது வாழ்க்கை கிடையாது. ஆண்டவர் அப்படி உங்களை கேட்கவும் இல்லை. உங்களுக்காக தான் எல்லாத்தையும் படைச்சி வச்சுருக்காரு. போங்கங்க, போய் ரசிங்க, பிள்ளைங்களை கூப்பிட்டு போங்க, அங்கே சந்தோஷமாக இருங்க. இந்த ஃபேமிலி கேதரிங்லாம் ரொம்ப சூப்பருங்க. அதுவும் இந்த குளிக்கிற இடத்துக்குலாம் போகும்போது புளிசோர்லாம் கட்டுவாங்க தெரியுமா? புளிசோர், லெமன் சோர், சிப்ஸு. கரெக்டாக நம்ம போய் உட்காரும் போது குரங்கு சிப்ஸ் பாக்கெட்டை தூக்கிட்டு போயிடும். அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? எங்கள் அம்மா ஒரு இடத்துல எங்கேயோ சோலையாட்டமா எங்கே குரங்கே இல்லைன்னு அவங்க ஒரு கணிப்பில் சிப்ஸ் பாக்கெட் அப்படி திறந்தாங்க. நேந்திரங்க சிப்ஸ், இன்னும் நான் மறக்க மாட்டேன். அதை வைத்தறிச்சல் திறந்தாங்க, ஒரு குரங்கு அப்படி ஏன்னு வந்தானே இந்த அப்படி அப்படின்னு தூக்கி போட்டாங்க, சிப்ஸை தூக்கிட்டு போயிட்டு. அதெல்லாம் இருக்கணுங்க. எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு ஓட்டிகிட்டு வர்றாரு எங்கே, வால்பாறைக்கு, லைசன்ஸ் இல்லாமல். நாங்களாம் அந்த எலியான்னு நம்பி நாங்களும் உயிரை கையில் பிடிச்சி வந்துக்கிட்டு இருக்கோம். சரி, விழுந்தாலும் அக்கினி ரதமாக கொண்டு போயிடுவார்னு ஒரு நம்பிக்கை. அப்போ அந்த ஒரு மூட நம்பிக்கை. வண்டி இடையில நின்று இதெல்லாம் வெடித்து அங்கே நின்று பேசி சிரித்து அதெல்லாம் ஒரு ஏங்க. எங்கள் அப்பா ஓட்டுறது பிளான் கிடையாது. ஒரு டிரைவர் ஒருத்தரை தான் கூப்பிட்டு போனான். டிரைவர் பார்த்தீங்கன்னா கார் முழுசையும் அடைச்சிடுறாரு. அப்படி ஒரு டிரைவர் அவ்வளோ பெருசுக்கு வந்திருக்காரு. அவரை ஓட்டுங்க அப்படின்னா ஓட்ட தெரில. கடைசியில் எங்கள் அப்பா ஓட்டுறாரு, அவர் உட்காந்து தூங்கிட்டு வராருங்க. நான் அவர் மடியில் நசுக்கி இப்படி உட்காந்து வந்துகிட்டு இருந்தேன். என் வளர்ச்சி அவர் தான் கொஞ்சம் குறைச்சிட்டார். நசுக்கி பேசி சிரித்து குளித்து குடும்பத்தோடு வெளியில் போய் பிக்னிக்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் போயிட்டு வரணும். நாங்கள் இன்றைக்கி வேளாங்கண்ணி போயிட்டு வந்தோம். அவ்வளோ ஜாலி, அவ்வளோ சந்தோஷமாக போயிட்டு டீ குடிக்கிற இடத்துல நான் எங்கள் அம்மாவிட்ட ஏதோ சொல்லி எங்கள் அம்மா கார்லேயே துப்பிட்டாங்க. அப்புறம் கார் டிரைவர் வரதுக்குள்ளே தொடச்சிக்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் இருக்கணுங்க, கொஞ்சம் சிரிப்பு இருக்கணுங்க. உங்கள் வீட்டிலலாம் பார்த்தா சிரித்த முகமே இல்லை. சர்ச்சுக்கு வந்து ஸ்தோத்திரம் தான். வாழ்க்கையிலே 1000 பிரச்சனை இருக்குது. இதில் சிரிப்பு ஒன்று தான் கேடு. இங்கே சிரிப்பு தான் கேடுன்னு போட்டிருக்கு. இந்த நிலா சோறு சாப்பிட்டு எத்தனை நாள் ஆகுது? நிலா சோறை விடுங்க. பழைய காலத்து மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க ஒரு காரியம் சொல்லுவாங்க. இந்த பாட்டிலாம் வெத்தலையை சவைச்சி அதுலேருந்து கொஞ்சம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்களா, எங்கள் அம்மாலாம் சொல்லியிருக்காங்க. அவ்வளோ ருசியாக இருக்குமா, அவ்வளோ பரிசுத்தமான நாட்கள் அந்த காலத்தில். இந்த காலத்தில் வாங்கிடாதீங்க, அவங்க கொரோனா நம்மளை பாதிச்சிடும். அப்படிப்பட்ட கொடூரமான ஆட்களாக இருக்காங்க. சும்மா சொன்னேன் விளையாட்டுக்கு. அந்த காலத்தில் அந்த அந்யுன்யம்லாம் பயங்கரங்க. அதெல்லாம் இன்றைக்கி இல்லவே இல்லையே. அம்மா சோறு விட்டுதுன்னா வேண்டாம், ஸ்பூனில் எப்படி திருந்தது, ஸ்பூனை வச்சே வாங்கி ஒரு குத்திடணும். பெரிய ஹைஜீனிக்காக வளர்க்குறாங்களாம். கையில் சாப்பிட தெரியாதா?
நல்லா பேசி வச்சு இருக்க தெரியாதா? அம்மா ஊட்டுறதெல்லாம் எவ்வளோ சுகம் தெரியுமா? இன்றைக்கி நான் கோர்ட்டுக்கு கிளம்பும் போது லேட் ஆகிடுச்சுன்னா ஊட்டி விடுன்னு வாங்கி சாப்பிட்டுட்டு தான் போவேன். ஏன் தப்பா? எங்கள் அம்மாவுக்கு நான் பிள்ளை தானே. அதெல்லாம் இருக்கணும். உருட்டிலாம் வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா? தெரியாதா உங்களுக்கு? பானையில் கடைசியில் குழம்புலாம் ஒட்டியிருக்கோம்ல, அதில் சோறை போட்டு அப்படி வலித்தோம்னா வெண்டைக்காய் முருங்கைக்காலாம் சேர்ந்து வரும். அது டேஸ்ட் இருக்குது பாருங்கள். புரிதா? அதை தான் சொல்கிறேன் நான். இதெல்லாம் ரசிக்கணுங்க. ஒரு கை இப்படி வாங்கி சாப்பிடணும். நம்ம சர்ச்சில் இருந்தீங்கன்னா உங்கள் ஐயா கொடுத்துருப்பாரு நிறைய தடவை. நல்லா இப்படி யானை பொறி உருண்ட மாதிரி கொடுப்பாரு. அவர் கை கொஞ்சம் பெருசாக இருக்குமா, நம்ம ஒரு 4 தடவையாக சாப்பிட்ணும். அதெல்லாம் ரசிக்கணும். வாழ்க்கைனா ரசிக்கணும். சாயந்தரம் டீ போட்டிங்கன்னா வெளியில் மனைவியோடு உட்காந்து கொஞ்சம் பேசுங்க, சிரிங்க, கொஞ்சம் டீ குடிங்க. சும்மா எப்போ பாரு வேலை வேலை வேலை, பணம் பணம் பணம்னா ஆண்டவர் ஒரு நாள் பார்ப்பார், சாங்ஷன் வா மேலே அப்படின்ட்டுருவார். பார்த்த வேலை போதும், நீயும் லூஸ் ஆகி மற்றவனையும் லூஸ் ஆக்க வா மேலே அப்படின்ட்டுருவார். ஆனால் வாழ்க்கைனா ரசிக்கணும். அதை யார் எழுதியிருக்கா பாருங்க. எல்லா தப்பும் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ண அவர் சொல்லியிருக்காரு, இங்கே ரசிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கப்பா அப்படின்ட்டு இருக்கார். நம்மளாம் நினச்சிக்கிட்டு இன்னைக்கு அழுகை, துக்கம், சோகம், புடமிடுதல் இதெல்லாம் தான் வாழ்க்கைனா. அங்கே போட்டிருக்கு புடமிடுதலுக்கு ஒரு காலம் உண்டுன்னா நகைக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டுன்னு போட்டிருக்கு. கடைசியாக ஒரே ஒரு முறை 1 முதல் 8 வாசிக்கும் பார்ப்போம். குயிக்கா நினச்சிக்கலாம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, கற்களை எரிந்து விட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாய் இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. இதெல்லாம் வாழ்க்கையின் காலங்கள். இதனை அனுபவித்து அதில் ரசித்து ருசித்து சாப்பிட்டு கைகளின் பிரயாசத்தை அனுபவிப்பதே தேவனுடைய அனுக்கிரகம். அல்லேலூயா. அதனால் இன்னையிலேருந்து பிரச்சனை இருக்குங்க, அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கைனா பிரச்சனை இருக்கும். ஆனால் பிரச்சனைக்கான தீர்வுக்கும் ஒரு காலம் உண்டு. அழுதா நகைக்கிறதுக்கும் ஒரு காலம் உண்டு. சரிங்களா? அதனால் அது தேவன் பார்த்துக்குவார். விதை விதைத்தவர் தண்ணீர் ஊற்றுவார், அவர் யுத்தம் பண்ணுவார். நம்மளுடைய வேலை என்னன்னா 12ஆம் வசனம் பாருங்க போட்டிருக்காரு. சாலமன் மிக சூப்பரா எழுதியிருக்கார். 12ஆம் வசனம் வாசிங்க. மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல், உயிரோடு இருக்கிறது நன்மை செய்வதே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். எந்த நன்மையும் இல்லைங்க. மகிழ்ச்சியா இருப்பதும் நன்மை செய்வதும் தான் வாழ்க்கையே. தொடர்ந்து 13ஆவது வசனம். அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பயனை அனுபவிக்கும்படி தேவனுடைய அனுக்கிரகம். அனுபவிப்பதே தேவனுடைய அனுக்கிரகம். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு படிக்கிறது, வேலை செய்யற அதெல்லாம் தேவை. அது வாழ்க்கையோடைய சோர்ஸுக்காக, அவ்வளவுதான். ஆனா அதுவே முக்கியத்துவப்படுத்தாதீங்க. வராததை வர வைக்காதீங்க. உங்களுக்கு எது வருதோ, இஃப் யூ லவ் ஸ்டிச்சிங், கோ ஃபார் இட். நல்லா பண்ணுங்க. நல்ல ஒரு டெய்லராக வாங்க. இன்னைக்கு சம்பாதிக்காமல் இருந்து மற்றவங்கள நம்பி வாழ்ந்தாதான் தப்பு. உங்கள் கைகளின் பிரயாசம் 20 ரூபாயா இருந்தாலும் அதை சந்தோஷமாக வாழுங்க. அல்லேலூயா. ஆமேன். இது இல்லாமல் நம்ம மேலே போகணுன்றது தான் பணத்தோடைய மோகம், இச்சை. அதில் தான் அகங்காரம், கோபம், எரிச்சல் எல்லாமே வருது. பொறாமை, போட்டி, இதெல்லாம் அங்கேருந்து தான் வருது. அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. இன்றைக்கி நம்மளோட இதை நம்ம ரசித்து சாப்பிட்டு குடித்து இருந்தோம்னா அதுதாங்க சிறப்பு. தேவன் என்ன சொல்கிறார்? நாளையை குறித்து கவலைப்படாத அப்படின்ட்டார். அப்போ வாழ வேண்டிய காலம் என்ன? இன்று, இன்னைக்கு தேவன் என்ன போஷிக்கிறாரோ நல்லா ரசித்து சாப்பிடுங்க, குடும்பத்தினரோட பேசுங்க. கசப்புலாம் வேண்டாங்க, தூக்கி போடுங்க. எத்தனை நாளைக்கு சொல்லுங்க? நம்மளுடைய உறவுகள் தான் முக்கியம். அன்பு, சந்தோஷம், சமாதானம் அதெல்லாம் இருக்கணுங்க. வீடு ரொம்ப அப்படியே கலகலகலன்னு ஜாலியாக இருக்கணும். அல்லேலூயா. ரொம்ப கட்டுப்படுத்தாதீங்க. தேவன் அப்படி எங்கேயும் அப்படி சொல்லவே இல்லை. இடுக்கமான வாசல்னா அது கிடையாது. அதை இன்னொரு நாள் பேசுவோம்.
இடுக்கமான வாசல் இருதயத்தில் இருக்கணும். இச்சை காம விகாரங்கள் வருது பாருங்க, அதை ஒடுக்கிட்டு வாழணும். மற்றபடி வாழ்க்கையை ஒடுக்கி பேசாமல் இருக்கிறதெல்லாம் கிடையாது. போங்க, இன்னைக்கு சந்தோஷமாக பேசி சிரிங்க, பழைய ஆல்பத்தெல்லாம் எடுங்க, எல்லாத்தையும் புரட்டி பாருங்கள், கல்யாண வீடியோவை பாருங்கள், கல்யாண ஃபோட்டோவை பாருங்கள், மலரும் நினைவுகளில் நினைங்க. அதெல்லாம் பிள்ளைகள்கிட்டலாம் சொல்லுங்கள். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிங்கன்னா பிள்ளைகள்ட்ட சொல்லுங்கள், எப்படி உங்கள் அம்மாவை லவ் பண்ண தெரியுமா, அதெல்லாம் பேசுங்க. இதெல்லாம் இல்லாமல் அப்படியே கிறிஸ்தவ வீடு அப்படின்னு சிலுவையை போட்டு உட்காராதீங்க. இதெல்லாம் இருக்கணும். என்கரேஜ் தெம், டீச் தெம் லவ். நீங்கள் அன்பு சொல்லிக் கொடுங்க, அன்போடைய முக்கியத்துவத்தை சொல்லிக் கொடுங்க. வெளியில் உள்ளவன் சொல்லிக் கொடுத்துடக்கூடாது, தப்பாக போயிடும். நீங்கள் சொல்லிக் கொடுங்க, ரசிங்க, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கள். யங்ஸ்டர்ஸ்க்கு நான் கடைசியாக சொல்லி முடிச்சிடறேன். சினிமா வாழ்க்கை கிடையாது. சினிமாவில் பயங்கர ஒரு ஷாட்டுக்கு 13-14 டேக்கு போவாங்க. வாழ்க்கை அப்படி கிடையாது. அதனால் சினிமாவில் வேகமாக ஓட்டுறான் நீங்கள் ஓட்டி உயிரெல்லாம் மாச்சிக்காதீங்க. நீங்கள் என்ஜாய் பண்ணால் போதும். வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழ கற்றுக்குங்க. அல்லேலூயா, ஆமென். தலைகளை தாழ்த்துங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீர் தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் நீர் தந்த அனுக்கிரகத்தை சரியாக பயன்படுத்தி வாழவும் ரசிக்கவும் அதனை அனுபவித்து உமக்கு நன்றி செலுத்தி ஒரு நல்வாழ்வை வாழ நீர் உதவி செய்யும். அந்த ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. மகிழ்ந்து கை கொடுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ. ஷலோம் ஷலோம்.